ஆரம்பிக்குது. அதனால் ரவையை அடுப்புலேருந்து எடுத்துடலாம். இப்போ பேனும் நல்லா சூடாக இருக்குது, ரவையும் சூடாக இருக்குது. இந்த டைமில் காய்ச்சி ஆற வச்ச பாலை ரவையோட சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு 3 டேபிள் ஸ்பூன் பாலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பேனும் ரவையும் சூடாக இருக்கும்போதே பாலை சேர்க்கறதுனால ரவை பாலை நல்லா உறிஞ்சிக்கும். திரும்பவும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துக்கிறேன். பால் இந்த அளவுக்கு சேர்க்கும்போது தான் ரவை நல்லா ஊறி சாஃப்டான ரவா லட்டு கிடைக்கும். இப்போ பால் நல்லா மிக்ஸ் ஆனதும் பொடிச்ச சர்க்கரையை சேர்த்துக்கலாம். ரவை சூடாக இருக்கும்போதே சர்க்கரை பவுடரையும் சேர்த்துக்கோங்க. இப்போ சர்க்கரை எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நெய்யில் பொரிச்ச முந்திரி திராட்சையையும் கூடவே சேர்த்துக்கலாம்.